விஞ்ஞானி அலெசாண்ட்ரோ வோல்டா 1745 ஆண்டு பிப்ரவரி 18 அன்று இத்தாலிய விஞ்ஞானியான அலெசாண்ட்ரோ வோல்டா பிறந்தார். அவர் மின்சார அறிவியலில் மிகப்பெரிய பங்களிப்பு செய்தவராக உலகம் முழுவதும் புகழ் பெற்றவர். வோல்டா இத்தாலியின் கோமோ நகரில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே அறிவியல் மற்றும் இயற்கை நிகழ்வுகள் மீது அதிக ஆர்வம் கொண்டிருந்தார். அவர் மின்சாரம் தொடர்பான பல பரிசோதனைகள் செய்தார். மின்சாரத்தை உருவாக்கும் மற்றும் சேமிக்கும் முறைகள் குறித்து தீவிரமாக ஆய்வு செய்தார். 1800ஆம் ஆண்டு அவர் வோல்டேக் பைல் என்ற முதல் மின்கலத்தை, அதாவது பேட்டரியை கண்டுபிடித்தார். இது உலகின் முதல் தொடர்ச்சியான மின்சாரம் உற்பத்தி செய்யும் சாதனமாகும். வோல்டா உருவாக்கிய மின்கலம் செம்பு மற்றும் துத்தநாக தகடுகள் மற்றும் உப்பு நீரில் நனைக்கப்பட்ட துணிகளை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டது. இந்த கண்டுபிடிப்பு அறிவியல் உலகில் புரட்சியை ஏற்படுத்தியது. அவரது கண்டுபிடிப்பால் பல்வேறு மின்சார ஆய்வுகள் மேற்கொள்ள முடிந்தது. பின்னர் பல புதிய மின்சார சாதனங்கள் உருவாக வழிவகுத்தது. அவரது சாதனையை மதித்து மின்தாபத்தின் அலகு வோல்ட் என அவரது பெயரால் அழைக்கப்படுகிறது. இது இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் முறையில் பயன்படுத்தப்படுகிறது. அலெசாண்ட்ரோ வோல்டா அவர்களின் கண்டுபிடிப்பு இன்று வரை மனித வாழ்வில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. 1745 பிப்ரவரி 18 அன்று பிறந்த இவர் மின்சார உலகின் முன்னோடியாக என்றும் நினைவு கூறப்படுகிறார்.